இருந்து உளுந்தா தவிடு பொடி ஆகி சாக வேண்டியதான் போ. நீ அங்கே நானும் இந்த தனிமையும் நிமிஷமும் காணபோது இதான் என் ஒர்க் பிளேஸ். இது ஃபைனான்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இன் அபுதாபி. இதில் இருக்கிற இந்த சில்லர்ஸ் ஃபுல்லாக வந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணணும். இப்போ கண்டென்சர் ஃபுல்லாக வந்து ஃபின்ஸில் உள்ள டர்ட்டி எல்லாம் போகிறதுக்கு சர்வீஸ் பண்ணணும். இப்போ கம்ப்ரஸர் வந்து இதில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது ஃபுல்லாக பெரிய பெரிய ஏசி. ஒரு ஏசி வந்து எப்படி பார்த்தாலும் 4 டன்னு வெயிட் வரும். சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ப்ரெஷர் பம்பு வச்சு இதெல்லாம் இந்த கவர்லாம் கழட்டிட்டு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வெயில் அடிக்குது பயங்கரமாக. இது வந்து ரொம்ப ஜெர்மன் டெக்னாலஜி பம்பு. இது ரொம்ப ஹெவியான ப்ரெஷரு. உடம்பே இதிலிருந்து வெளியாகிற பாஸ் ஆகிற தண்ணி வந்து உடம்பே பிச்சுட்டு கூட உள்ளே போயிடும், ஹோல்ஸ் பண்ணிடும். அவ்வளோ ஃபோர்ஸில் வரும். அதை வச்சு தான் இப்போ கண்டென்சர் காயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த காயிலில் எவ்வளோ டர்ட்டி ஏறி இருக்குன்னு பாருங்கள். இந்த வலைக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் எக்ஸாஸ்ட், அதாவது ப்ளோவர் ஃபேன் வந்து ஓடையில் அதில் வந்து ப்ளோ ஆகிற மண் பூரா எல்லாம் க்ளீன் பண்ணால் தான் வந்து ஏர் செக்ஷன்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து காற்று நல்லா அந்த டக்டிங்கில், அதாவது இது வந்து டக்டிங்கு, இந்த டக்டிங்கில் வந்து கூலிங் காற்று வந்து உள்ள ஃப்ளோருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ஓல்டு டைப் மாடலு. ஆனால் நியூ மாடல்லாம் இப்போ டெக்னாலஜியில் வந்து ரொம்ப புது மாடல்லாம் வந்திருக்கு. இது சுற்றி அபுதாபி வியூஸ். இது ஃபுல்லாக அபுதாபி சுற்றி எல்லாம் இருக்கிற டவர்ஸு. அங்கே லாங்கில் தெரிகிற அந்த ஜூமிங் பண்ணுற இப்போ இருக்கிற அந்த டெஸ்டினேஷன் வந்து மரீனா மால். ரொம்ப வந்து அம்யூஸ்மெண்ட்டுக்கு வந்து உண்டானது. கேரி போரும் அட்டாச்சு. அதில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுல எல்லாமே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். எதிரில் டவர், எவ்வளோ பெரிய டவர் இருக்குது. இந்த டவர் வந்து இது ஒரு அஃபிஷியல் பில்டிங். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து அந்த பில்டிங்கை வந்து இடிச்சிருவாங்க. அதில் ஒரு எத்தனை ஃப்ளோர் இருக்குது, இதான் அந்த எல்லோ கலர் பில்டிங்கு இடிச்சிருவாங்க. அப்புறம் நாங்கள் இருக்கிற இந்த ஃபினான்ஸ் பில்டிங், இந்த பில்டிங்கும் வந்து எக்ஸ்பயர்டு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இடிச்சிட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் பில்டிங் கட்டுவாங்க. இது வந்து கீழே வந்து ஸ்ட்ரீட் வியூஸு. எவ்வளோ கார் குமிஞ்சு கிடக்குது பாருங்கள். இங்கே எத்தனை க்ரோரில் கார் வாங்கினாலும் அது ஸ்ட்ரீட்டில் தான் வந்து ரொம்ப கேவலப்பட்டு போய் தான் கிடக்கும். இங்கே உயிருக்கு மட்டும்தான் மதிப்பு அதிகம். மற்றபடி மீதி இருக்கிற எந்த ஒரு விதமான ஆடம்பர அந்தஸ்துக்கு உண்டான எந்த சமாச்சாரத்துக்கும் எந்த மதிப்புமே கிடையாது. ஏன்னா எல்லாமே மண்ணில் இருந்து கிடைக்கிறது தானே. கடவுள் கொடுத்துருக்காரு, மனுஷன் மூளையை வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆடம்பரமாக இருக்கான். ஆனால் இங்கே வந்து நல்ல கண்ட்ரி இது. கீழே பாருங்கள், ஜிஎம்சி வண்டி பாருங்கள், லாரி மாதிரி நிற்குதா. ரொம்ப நல்ல பிளேஸ். ஆனால் வெயில் மட்டும்தான் தாங்க முடியாது இந்த வெயில் டயத்தில். மற்றபடி ரொம்ப அமைதியான, ரொம்ப ப்ரொடெக்ஷன் அதிகம் உள்ள கண்ட்ரி இது. ஒரு நைட்டு மிட் நைட்டில் லேடிஸ் இந்தியாவில் தனியாக போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு மிட் நைட்டில் தான் கையில் வந்து ஒரு செல்ஃபோன் மட்டும் வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து இந்த டோட்டல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்குள்ளே எங்கே வேணாலும் சுற்றி பார்த்துட்டு வரலாம், சுற்றலாம், போகலாம், வரலாம். அவ்வளோ சேஃப்டி இருக்குது, அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்குது.
ரூரலாகவே. நல்ல கண்ட்ரி. ஆனால் இங்கே வந்து தண்ணி வந்து கடல் தண்ணியை வந்து ரிசொல்யூஷன் பண்ணி கொடுக்கறதுனால அந்த தண்ணி வந்து அவ்வளோவா நம்ம நல்லா இருக்கும். ஆனால் குளிச்சா முடி கொட்டுறது. ஏன்னா அதில் வந்து ரிசொல்யூஷன் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் எல்லாம் சேர்த்து கெமிக்கல் ரீதியாக வந்து அதை கெமிக்கல் யூஸ் பண்ணி சுத்தப்படுத்துறதுனால வந்து ஹெவியான பாதிப்பு தலைமுடிக்கு இருக்கு. ஒன்று முடி நரைச்சி போகும், இல்லாட்டி முடியெல்லாம் கொட்டி போகும். இந்த 2 அம்சமும் வந்து இங்கே எவ்வளோ நாள் இருக்க நமக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதெல்லாம் கீழே கார் பார்க்கு. இந்த எவ்வளோ பெரிய காயனி, போர்ச்சி, அடி, வோல்க்ஸ்வேகன், BMW, ஃபெராரி, அடுத்தது வந்து பூகாட்டி, பென்ட்லே, அடுத்தது கிறிஸ்லர், அதுக்கப்புறம் வோல்க்ஸ்வேகன், இந்த மாதிரி எப்பேற்பட்ட கார் கிட்டத்தட்ட 15 கோடி, 10 கோடி ரூபா, 14 கோடி ரூபா, 20 கோடி ரூபா இப்படின்ட்டு எவ்வளோ வேல்யூஷன் உள்ள காராக இருந்தாலும் இங்கெல்லாம் ஸ்ட்ரீட்டில் அங்கங்கே குப்பை மாதிரி தான் கிடக்கும். அதே மாதிரி காரை வந்து இங்கேருந்து லவட்டிட்டும் போக முடியாது. ஏன்னா ஆன்டி தெஃப்ட் லாக் சிஸ்டம் இருக்கு. அது வந்து சேட்டலைட் கண்ட்ரோலில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால ரொம்ப சிரமம் தான். இங்கே உள்ள ரோட்ல சிக்னல்ஸ் பூரா வந்து அதாவது சேட்டலைட் கண்ட்ரோல் தான். அதுவும் ரோடை வந்து மானிட்டர் பண்ணுறதெல்லாம் வந்து ரேடார் கண்ட்ரோல் தான். ரொம்ப நல்ல கண்ட்ரி. மணிக்கு எப்படியும் அதாவது சிட்டிக்குள்ளே பார்க்க போனால் 150, 140 வேகம் போவாங்க. அதுக்கு மேலேயும் வேகம்னா அவுட்டர் ரோடு, அதாவது இங்கேருந்து அபுதாபிலேருந்து ரிவைஸ் டு சிலா டு சவுதி, இந்த மாதிரி லாங்கு ரூட் போகிற இதுலலாம் வந்து வண்டி 250, 270, 280 போவாங்க. அது வெரி டேஞ்சரஸ். ஆனால் போவாங்க. ஏன்னா இங்கே வர எந்த ஒரு கார்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி. அடுத்தது ஜப்பான், இங்கிலாந்து, ஜெர்மனி, USA, கனடா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுற கார் தான் இங்கே வரும் மேக்ஸிமம். இங்கே பாருங்கள், கீழே காராக குமிஞ்சு கிடக்கு. எல்லாம் ஸ்ட்ரீட்டு தான், எல்லாம் ஸ்ட்ரீட்டில் தான் கிடக்கு. வேர்த்து ஊற்றி என் மூஞ்செல்லாம் பாருங்கள் எப்படி வேர்த்து ஊற்றுது. ரொம்ப சிரமம் தான். இங்கே தான் சரவணன் ஒர்க் பண்ணுறாப்புல. தியாக அவங்க தம்பி நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கார். நல்ல டேலண்டட் பர்சன். அம்மா, குமார், அப்புறம் இருங்க ஒரு 4-5 மாதத்தில் ஊருக்கு வந்து உங்களுக்கு வந்து எங்கெங்கே தட்டி நிமித்தணுமோ நிமித்துறேன். ரொம்ப ஸ்ட்ரீட்டெல்லாம் அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டத்துலேருந்து, கார் பார்க்கிலேருந்து, யூட்டிலிட்டி ஃபெசிலிட்டி உள்ள பில்டிங்லேருந்து, அடுத்தது ரோடோட ரூரல் அண்ட் டிராஃபிக் சிக்னல்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவான பர்பஸை கொடுக்குற அம்சம் நிறைஞ்ச நாடு. நல்ல பாதுகாப்பான கண்ட்ரி. ரோடெல்லாம் பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். கரெக்டாக ரூரலாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சால் நம்மளோட உயிருக்கு இங்கே எப்பயும் உத்தரவாதம் உண்டு. அதை விட்டுட்டு 150, 200 வண்டி போகையில் ரோட்டில் கண்ட இடத்துல கிராஸ் பண்ணால் அடிச்சு தட்டி காய போட்டு தான் போவான். அதனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா மெஷினரி லைஃப் மாதிரி வீடு, ரெசிடென்சியல் டு ஒர்க் பிளேஸு, இதே தான் ரொட்டீனான ஒரு மெஷினரி லைஃப். பாசம், பந்தம், நேசம், இந்த மாதிரி சாராம்சமெல்லாம் இங்கே வந்து அதிகம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதர் கண்ட்ரியிலேருந்து எத்தனையோ பேர் பிழைக்கிறதுக்காக தான் இங்கே வந்து எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் நம்ம வீட்டில் தான் ஓன் ஒரு நேஷனல் நம்மளோட வீட்டில் தான் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். இட்ஸ் ஓகே.
கார் பார்க்கிங்லாம் வந்து பெய்டு பார்க்கிங். ஒரு கார்டை விட்டு இது பண்ணிக்கலாம் எல்லாமே. மவா கேஃப் அப்படின்ட்டு சொல்லி, அதாவது மெஷின் இருக்கும். மெஷினில் வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு உண்டான இதை வந்து கார்டை விட்டு பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே காரெல்லாம் வந்து அந்தந்த பிளேஸில் வந்து பார்க்கில் வந்து பார்க்கிங் பண்ண அலௌடு இருக்குது. இல்லாட்டி பெனால்ட்டி அடிப்பாங்க. அது அப்புறம் பெனால்ட்டி தான் கட்டணும். நல்ல வியூஸ், நல்ல கண்ட்ரி. நான் இங்கே வந்து 6 இயர் வந்து கோயிங் ஆன். பரவாயில்ல. ஹலோ நவமணி, சுதா. ஹாய் நவமணி, சுதா, அப்புறம் ஹரி, அப்புறம் ராசாத்தி, அப்புறம் புகழ், அப்புறம் கண்ணா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? எல்லாரும் சந்தோஷமா நல்லபடியாக இருக்கணும். சண்டை போட்டுக்காம நல்லபடியாக வாழணும். கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நான் டிசம்பரில் இல்லாட்டி ஜனவரியில் ஊருக்கு வர்றேன். என்னையே அதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துக்குங்க. இதெல்லாம் சுற்றி அபுதாபி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? அப்புறம் எல்லாம் நேரில் பார்த்து பேசிக்கலாம். ஓகே, see you, bye bye.